அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுமதி பாபு. சென்னை வள்ளுவக்கூட பின்பக்கம் நுங்கப்பாக்கையில் இருக்கேன். நான் காது கேட்காத மாற்றுத்திறனாளி சார். நான் ஏன்னா குழந்தைய காது கேட்காது, அம்மா காது கேட்காது, ஆயா காது கேட்காது. ஆனால் என்னுடைய தீவிர முயற்சியில் என்னுடைய ஒரு ஆர்வம் அப்போவே குழந்தையிலேருந்தே 8வது படிக்கும்போது வந்து மெக்கானிக் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் அப்பவும் ஸ்கூலில் தான், இப்போவும் ஸ்கூலில் தான். ஏன்னா இந்த லாம்பி லாம்பரட்டா விஜய் வெஸ்பா இதெல்லாம் நிறைய வண்டி 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து உடைக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு எக்கச்சக்கமான விலையாகுது. அப்படியும் வண்டிக்கு இருந்தால் புக்கு இருக்காது. இப்போ ஒரு வண்டியை ரெடி பண்ணால் ஒரு வண்டியை அழிக்க வேண்டிய சூழ்நிலை காலகட்டாயத்தில் இருக்க நாம. ஆனால் இவ்வளோ மெக்கானிக் இருந்தாங்க, வேறு லிங்கில் போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நான் வந்து இப்போவும் 2 வீலர் மெக்கானிக் ஸ்கூட்டர் மெக்கானிக் தான். எனக்கு ரத்தத்தில் ஊறின மாதிரி இருக்கலாம். எனக்கு அவ்வளோ வெறி. ஸ்கூட்டர்னா லாம்பி லாம்பட்டா விஜய் வேஸ்பானாக்கா. ஓகே, இதுலேயே நான் 35 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். நான் இப்போ லாம்பி லாம்பட்டா தான். எனக்குன்னு கஸ்டமர்லாம் இருக்காங்க. இது ஒன்று. அதே மாதிரி இந்த வண்டி தான் சாமான கடையில் கஷ்டம் இல்லை, இருக்குதுங்க, எல்லாம் லோக்கலுங்க. ஆனால் இருந்தால் நான் ஒரிஜினலாக தேடி வாங்கி போடுறேன். இதுதான் இந்த வண்டி. இப்போ வந்து இந்த வண்டி வந்து 1988 90 பஜாஜ் கப்பு ஏற்றானுக்கு. இது வந்து நம்ம கஸ்டமர் வண்டி. இதில் என்ன சொல்கிறான்னா, இந்த ஹேண்டில் பை வேணும் அப்படின்றாரு. சரி, இந்த ஹேண்டில் பை எடுத்து போட்டு 3 கேர். இது எர்லி டூமு லைட்டிங் இருக்கும். அதில் என்னன்னாக்கா வண்டி ஓட்டும் போது கொல்லும் போது லைட் பவர் லெஃப்ட்டு இடது பக்கம் நேராக, இடது பக்கம் வலது பக்கம் கிளீனாக தெரியும் லைட்டு. இதான் முதல்ல 1959 வந்தது. இது இது கப்பு மச்சாடு. ஓகே, அதுக்கப்புறம் லைட் மேலே வந்தது. ஓகேவா, இதான் ஸ்கொயர் டூம் வெஸ்பா வந்தது. அப்புறம் ரவுண்ட் டூம் போட்டு விட்டாங்க. இதில் சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா கீழே வச்சதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். எல்லாம் ஒரிஜினல் தான் இல்லை. இதில் என்னடான்னா, இந்த வண்டியில் கஸ்டமர் வந்து சைடு கார் இருக்குது இல்லை, அதை 3 முறை ஓட்ட முடியாது. அதனால நான் பண்ணாரு செல்ஃபு போடுனாங்க. இந்த வண்டியில் செல்ஃபு போடுறதும் காயில் செல்ஃபு மோட்டரு எல்லாமே வெஸ்பா ஒன்று அதோடைய மோட்டர். இது இந்த வண்டி ரெடி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணால் அப்படி வச்சாரு. இதான் உங்களுக்கு காமிக்கணுமே, மீடியாவில் போகணுமே, எடுத்து வந்தது தான். இதாங்க எல்லாமே வெஸ்பா இல்லை, அதோடைய செல்ஃப் மோட்டரு காயில் மேக்னெட் போட்டு வண்டி இப்போ கூட அச்சா வந்து ஸ்டார்ட் ஆகும். செல்ஃபு போடுறது இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டியை. ஸ்பீடாமீட்டர் பெயிண்ட் இதை விட்டா மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்பீடாமீட்டர் ஹெட்லைட்டு இதுதான். ஓகேவா சார்? இந்த வண்டி ரன்னிங் வண்டி ஓடல. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி. நல்லா ரெடி பண்ணால் வண்டி ஒரிஜினலாக பண்ணுவேன் நான். மற்றபடி ஆர்டர்ஸ் ஒரு கஸ்டமராக கேட்டால் தான் பண்ணுவேன் நான். அதே மாதிரி இருப்பாங்க, இதெல்லாம் ஒரிஜினல் பீடிங் கிடைக்கிறாங்க. தேடி வாங்கி போடுவேன் நான். ஒரு வண்டியை ரெடி பண்ணால் ஒரு வண்டி அழிக்க வேண்டிய சூழ்நிலை சொன்னல. ஆனால் ஏற்கனவே சொன்னேன். அது இப்போ வந்து அது வந்து பேட்டரி இருப்பாங்க. பேட்டரி 85 செல்ஃப் ரிலை